குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாரும் இறை குலமே. வாயிலமது நடந்தவனே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் போக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆறும் இறை குலமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அன்னையின் அனைத்து பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, இன்று உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் பொங்கல் திருவிழாவை நன்றின் விழாவாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இறைவன் இயற்கையை படைத்து அதை பராமரியுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆசியை தந்திருக்கிறார். இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இயற்கையை பேணி பாதுகாத்து அதன் வழியாக பெற்றுக்கொண்ட விளைச்சலுக்கு நன்றி செலுத்துகிற உழவர்களோடு சேர்ந்து நாமும் அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். இறைவன் இனி வருகிற நாட்களில் என்னென்ன காரியங்களுக்காக அன்னையினுடைய இந்த பேராலயத்தை தேடி வந்திருக்கிறோமோ அனைத்து காரியங்களையும் அன்னையின் வழியாக நமக்கு தந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நாம் செய்கின்ற தொழிலையும் வேலை வாய்ப்பையும் நம் பயணங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை நாள்தோறும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியை உருக்கமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் என்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையில் நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவுக்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்து விட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்து விட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 44. பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எம்மை மீட்டருளும். 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 இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர். இழிவுபடுத்த எங்கள் படைகளுடனே செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறம் காட்டி ஓடும்படி செய்து விட்டீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எம்மை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எம்மை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எம்மை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எம்மை மீட்டருளும். ஆண்டவரே எம்மை மீட்டருளும். ஆண்டவரே எம்மை மீட்டருளும். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழிலாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று
முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உமக்கு குருவிடம் காட்டி நோய் நீங்குவதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். ஆனால் இயேசு அந்த நகருக்குள் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையாய் இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இதே கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு இறை சொந்தங்களே, அந்த புனிதர் தனிமையாக தனித்து விடப்பட்ட ஒரு தீவுக்கு செல்லுகிறார். அந்த தீவில் இருந்த அனைவரும் உடல் நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த மக்களுக்காக இவர் எந்நாளும் உழைத்து வருகிறார். உழைத்து வர்றப்ப பிள்ளைகளுக்கு நிறைய பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவையான மற்ற உணவுப் பொருட்களை தயாரிப்பதிலும் விவசாயம் செய்வதிலும் மற்ற காரியங்களும் அவரோடு இருந்து அவர்களுக்காக அவர் உதவி செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருப்பலி ஆற்றுகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான்: அன்பு நண்பர்களே, அன்பு தோழர்களே, நோயினால் கடும் அவதிப்பட்டிருக்கிற உங்களுக்கு இறைவன் ஆறுதல் தருகிறார், இறைவன் உங்களை அன்பு செய்கிறார், இறைவன் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் என்று ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இறை வார்த்தை குறித்து அறிவித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். கடவுள் அன்பா இருக்கிறார் தான் அவர்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே வந்த வார்த்தை. காலம் கொஞ்சம் கொஞ்சமா போற நாட்கள்ல உங்களுக்கு கடவுள் அன்பா இருக்கிறார் அல்லது உங்களுக்காக கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன அந்த குருவானவர் நாள் போன பிறகு, அன்பு நண்பர்களே, நமக்கு கடவுள் மிகுந்த இரக்கத்தை காட்டுகிறார், நம்மிடத்திலே கடவுள் மிகுந்த அன்பா இருக்கிறார் என்று சொல்லி அந்த புனிதரும் அந்த தொழுநோயாளர்களோடு தன்னையும் இணைத்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு புனிதர், மாபெரும் புனிதர், புனித பீட்டர் தமியான். இவர் அந்த தொழுநோயாளர்களுக்காக பணியாற்றுகிற அந்த ஒரு தருணத்தில் பல்வேறு வருடங்களாக அவர்களோடு இருந்த ஒரு காலத்திற்காக அல்லது நேரத்திற்காக தனக்கும் அந்த நோய் தொற்றிக் கொண்டது பிறகு அவர்களை இன்னும் அதிகமாக அவர்களை அன்பு செய்கிறார். அவர்கள் பட்ட வேதனையையும் அவர்களுடைய வழியையும் அவர் புரிந்து கொண்டு அவர் அவர்களுக்காக இன்னும் ஆர்வமாய் உழைக்கிறார். அங்கே இறந்து போகிறார். பின்னாட்களில் புனிதராக உயர்த்தப்படுகிறார். அன்பு சொந்தங்களே, இதுதான் உண்மையிலுமே கடவுள் உங்களையும் என்னையும் பார்க்க விரும்புகிற விதம். அவர் ஏதோ கடவுளாக இருந்து கொண்டு நம்மை பார்ப்பது மட்டும் அல்ல, மாறாக கடவுள் மனிதனாக மாறி நாம் படுகிற துன்பங்கள், நாம் படுகிற வேதனைகள், நாம் படுகிற அவமானங்கள் அனைத்தையும் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். அவற்றினூடே நம்மை எவ்வாறு அன்பு செய்ய முடியும் என்பதனை அறிந்து நம்மை அன்பு செய்கிறார். இதுதான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த குருவானவர் அவர் மறையுரையெல்லாம் மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக நிகழ்த்தக்கூடியவர். எல்லா மறையுரைகளிலுமே அவர் தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்னா தன்னுடைய பழைய வாழ்வு எப்படி இருந்தது, புதிய வாழ்வு எப்படி மாறியது என்று மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கூறிக்கிட்டே இருப்பார்.
நான் இப்போ ஒரு முறை நிறைய முறையில் நான் அவருடைய மறைவுரை கேட்ட பிறகு ஒரு முறை அவரிடம் சென்று கேட்டேன், ஃபாதர் நீங்கள் வைக்கிற மறைவுரையெல்லாம் மிகுந்த கருத்தொலி இருக்கிறது, அதிகமான ஆழம் கொண்டு இருக்கிறது, ஆனால் ஒன்று மட்டும் ஏன் நீங்கள் மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை குறித்து மட்டும் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டப்ப அந்த குருவானவர் கூறிய வார்த்தைகள் இதுதான். பிரதர், எனக்கு கடவுளுடைய வார்த்தைகள் அதிகமாக வாசிக்க பிடிக்கும், நான் கடவுளுடைய வார்த்தை அதிகமாக கேட்பேன். நான் மக்களுக்கு கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்வதை காட்டிலும் கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை நான் அவர்களுக்கு சொல்வதில்லை மிகுந்த ஆவல் கொண்டிருக்கிறேன், மிகுந்த அக்கறையா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குருவானவர் கூறினார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் நிதர்சனம். கடவுள் எனக்கு என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்றத மட்டும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உண்மையாலுமே கடவுள் என்னில் செயலாற்றவே முடியாது. மாறாக கடவுள் என் வாழ்வில் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதனை நான் பிறருக்கு சொல்லுகிற பொழுது, பிறருக்கு சாட்சியாக மாறுகிற பொழுது கடவுள் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்று ஒரே ஜெபம் என்று சொல்லி அந்த குருவானவர் கூறினார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் உண்மையிலுமே நமது ஜெபமாக இருக்கணும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் இதுதான் சொல்லுது. தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுகிட்ட போறாரு. ஆண்டவர் இயேசுகிட்ட போயிட்டு நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் இயேசுகிட்ட போகல, ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு செய்து வருகிற அனைத்து அருளும் அடையாளங்களையும், குறிப்பாக பிணியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை, பேய் பிடித்தவர்களை குணமாக்குவதை ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த தொழுநோயாளர் கேள்விப்பட்டிருக்கிற அந்த நபர் ஆண்டவர் இயேசு கிட்ட வைக்கிற கோரிக்கை இதுதான், ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கும் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கலாம், சரி போ, உன் நோய் உன்னை விட்டு போகும் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு அதை செய்யவில்லை. மாற என்ன சொல்றாரு, நீர் விரும்பியபடியே உனது நோய் உன்னை விட்டு நீங்குக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த நபரை பார்த்து கூறுறார். இன்னைக்கு நாம என்ன என்ன விருப்பங்களோடு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். உண்மையாலுமே நம்ம கடன் பிரச்சனை நீங்கணும், அல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள் நீங்கணும், புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை மாறணும், இன்னும் வேற என்ன நல்ல காரியங்களை நினைத்து வந்திருக்கிறோமோ அனைத்தையும் ஆண்டவர் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுவார். ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிற எல்லாருமே நல்லவங்களா கேட்டீங்கன்னா எல்லாரும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் நம் மனதை பொறுத்தது, எல்லாம் எதை பொறுத்தது, நமது மனதை பொறுத்தது. அப்ப நாம இங்க வந்துட்டு அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்கணும், அல்லது அடுத்தவன் வாழ்வில் முன்னேறாம போகணும்னு சொல்லி நினைச்சோம்னா கடவுள் அதை கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அப்ப கடவுளிடத்துல நாம வருவோம், நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைப்போம். கடவுளே இந்த பிரச்சனையிலிருந்து, அல்லது இந்த கடன் சுமையிலிருந்து, அல்லது இன்னும் என்னென்ன காரியம் வேண்டி விரும்பி வந்திருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லதொரு படிப்பு, நல்லதொரு வேலை வாய்ப்பு, நல்லதொரு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இன்னும் என்ன காரியங்கள் எல்லாம் நினைச்சு வந்திருக்கிறோமோ, கடவுளை இது மோக்கு விருப்பமா இருந்தால் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்கிறப்ப நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணுவார், நமக்கு அதை ஆற்றுவார். அதுதான் அந்த தொழுநோயாளர் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னொன்று, நம்ம வெளியில போன பிறகு என்ன செய்யணும், இங்க நம்ம ஆலயத்தை விட்டு போறோம், நம்ம பெரும்பாலும் போய் என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, இல்லை குடும்பத்துல என்ன சொல்லிட்டு வரோம்னா, என் பிரச்சனை நீங்கன்னு சொல்லி நான் என்ன இங்க போறேன், வேளாங்கண்ணி போறேன், அல்லது என்னை தொற்று கொண்டிருக்கிற அனைத்து விதமான தீய காரியங்களை என்னை விட்டு போகணும்னு சொல்லி நான் வேளாங்கண்ணி போறேன். அது மட்டும் அல்ல, கடவுள் நமக்கு அதை நிச்சயமா செய்வார், அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. என்னைக்காவது கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிற நன்மை குறித்து நம்ம யார்கிட்ட அடுத்தவங்களோட பேசியிருக்கோமா என்ன? இல்ல. நாம படுகிற வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் அடுத்த இடத்துல சொல்லுகிறோமே தவிர, கடவுள் இத்தனை நாட்களாக எனக்கு இதை செய்து வந்திருக்கிறார், நான் அவருக்கு நன்றி செலுத்த போறேன்னு நம்ம என்ன பண்றதே இல்லை, பெரும்பாலும் சொல்றதே இல்லை. இந்த தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ குணமாயிட்ட அப்படின்றதுக்கு நீ போய் உன் குருவிட்ட காட்டிட்டு மோசே கொடுத்துற கட்டளைப்படி நீ என்ன பண்ணு, செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்திட்டு நீ போ அப்படி சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றாரு. ஆனால் இந்த நபர் செய்தது என்ன, அவர் போறாரு, போயிட்டு மோசே கட்டளை பழைய கட்டளைப்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இத்தனை ஆண்டுகளாக அந்த நோய்க்குள்ள கட்டுண்டி கிடக்கிறார், யாருமே என்ன பண்ணல, அவரை விடுவிக்கவில்லை. பழைய கட்டளை எதுவுமே அவரை என்ன பண்ணல, சுகம் தரல. ஆனால் புதிய மோசே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய கட்டளை, நீ நலமாயிட்ட போ, நான் விரும்புறேன், நீ சுகம் பெற்றுட்ட போ. அப்ப கடவுள் இங்கிருந்து நமக்கு ஒருத்தருக்கும் என்ன சொல்ல விரும்புறாரு, நீங்கள் என்னென்ன காரியங்களை வேண்டி விரும்பி வந்திருக்கிறீர்களோ அனைத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நிம்மதியா போங்க.
அப்ப அப்படி போற நாம என்ன பண்ணணும்? அந்த நபர் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை, அவர் எனக்கு செஞ்ச நன்மைகளை, அந்த தொழுநோயாளர் செஞ்ச நன்மைகளை அனைவருக்கும் அவர் சொன்னார். இப்ப நாமும் நமக்கு இறைவன் செய்திருக்கிற நன்மைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் கடவுளுக்கு நாம் வாழக்கூடிய ஒரே சாட்சியாக இருக்க முடியும். எனக்கு வருகிற பிரச்சனை, எனக்கு வருகிற துன்பம், எனக்கு வருகிற பாடுகள், இதை பற்றி மட்டும் அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் நான் கடவுளை பத்தி என்ன பண்ண மாட்டேன், அடுத்தவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். எனக்கு கடவுள் செய்திருக்கிற நன்மைகளை நான் என் குடும்பத்தாரோடு அல்லது என் உறவினர்களோடு, எனக்கு தெரிந்த நண்பர்களோடு நான் சொல்லுகிற போதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் மேலும் மேலும் நமக்கு என்ன பண்ணும், பெருகும். இதைத்தான் ஒவ்வொரு புனிதர்களும் செய்தார்கள், ஒவ்வொரு நபர்களும் செய்தார்கள். ஆண்டவர் இயேசு இடத்துல ஆசி பெற்ற சக்கேயை என்ன பண்ணியிருப்பாரு? தன் நண்பர் இடத்துல சொல்லியிருப்பார் அல்லவா? தன்னோடு இருந்த ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருப்பார் அல்லவா? கடவுள் எனக்கு, இயேசு என் வீட்டுக்கு வந்தார், என்னோட உணவருந்தினார், எனது பாவங்களை மன்னித்தார், இன்று உனக்கு அல்லது இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருப்பார். அதை தான் நீங்களும் நானும் இன்னைக்கு செய்ய அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் உங்கள்கிட்ட என்னட்டையும் பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பதே கிடையாது. மாறாக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதை விரும்புவார். அடுத்து அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல்வேறு நேரங்களில் நமது நம்பிக்கையை நாம் என்ன பண்றோம், இழந்து விடுகிறோம். கடவுள் எனக்கு இது கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். எப்ப நாம் இதை உணர்கிறோமோ நிச்சயமாக கடவுள் நாம் வாழ்கிற நாட்கள்ல நம்மோடு கூட வருவார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்களோ அப்பெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, நீ விரும்பியபடியே உமக்கு ஆகட்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் சொல்றது. அப்ப நாம நல்லதை விரும்புவோம், நல்லதை அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்கிறப்ப நல்லதை மட்டுமே நமக்கு நிறைவாக தருவார். அன்னை ஆரோக்கிய தாயும் நமக்கு சொல்ற ஒரு காரியம் இதுதான், பிறருக்கு நன்மை செய்ய விரும்புங்கள். நீங்கள் நன்மை செய்ய விரும்புகிற போது கடவுளும் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு தேவையானவற்றை வழங்குவார் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சூரங்களின் இசையிலே கல்நின்று சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எண்ணங்களே. சூரங்களின் இசையிலே கல்நின்று சூரந்திடும் ராகங்களே, அன்புமிக்கவர்களே, நீங்களும் நான் இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனவே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம்.
மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயற்கையில் உறைந்திடும் இணையத்தை இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் என்று என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இதயற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகிலே பிரியாகவா மலராகிலே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நிலவை போல் நலக்குள்ளவனா, கதிரவனை போல் ஒளி உள்ளவளா,